கண்டிப்பா கொஞ்சம் ஆறுதலான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல நம்ம நல்ல விஷயங்களை நிறைய சொல்லலாம். ஏன்னா மேஷத்துக்கு இப்போ 7.5 சனினால ஒரு பயம் இருக்கு. பொதுவா 7.5 சனி என்னென்னலாம் பண்ணுன்னு ஒரு பட்டியல் லிஸ்டே போட்டுட்டாங்க. அவருக்கு உள்ள நீ தவறு பண்ணிருக்க, அதுக்கான தண்டனை நீ அனுபவிக்கணும். 7.5 சனியில யார் ஒருத்தர் எனக்கு நல்லா இருந்தேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ கண்டிப்பா அவங்க நல்லதுதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்பா 7.5 சனி என்னைய படாபடுத்திருச்சு சொன்னாங்க. ஆனா இதுதான் மேம் நிறைய கேட்போம். என்ன போட்டு இந்த மேஷத்தை பொறுத்தளவுல இயல்பா அந்த சனி பகவான் வந்து மேஷத்துக்கு நன்மை தரக்கூடியவர். ஏன்னா அவர் தான் தொழிலுக்கும் அதிபதி, அவர் தான் லாபத்துக்கும் அதிபதி. ஆனா இந்த லக்கணத்திலேயே மேஷத்தினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னா நீச்சம். செவ்வாய்னா பயப்படுவார். ஏன்னா அந்த அளவுக்கு 7.5 சனி வந்தா இத்தனை பிரச்சனைகளையும் அது உண்டு பண்ணும். நம்ம அழகா அந்த கண்ணகி கோவலனுடைய அந்த இறுதி காலங்களை நம்ம இதுல எடுத்துக்கலாம். அயலூர் போயிடுவாங்க, அங்கேயும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம இதுல உதாரணங்களுக்கு எடுத்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிடத்துறையில் வல்லுனர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அனைவருக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஆசானா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபரை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். உங்களுக்கும் ஜோதிடம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், வெளியில பார்க்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு மட்டுமாவது என் குடும்பத்திற்கு மட்டுமாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப அழகா ஏஎல்பி ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அருமையா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க கத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜாதகம் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க மேடமை தொடர்பு கொள்ளலாம். மேடம் யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேற யாருமே இல்லைங்க, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மேடமை சந்திச்சு இன்னைக்கான பயிற்சி பலாபலன்கள் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பு உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப அழகா வாழ்வியல் பரிகாரங்களும் சரி, இல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலமா நிறைய பேருக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்க்க கூட கத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கத்துக்கிறதால என்ன மேம் பலன்? ஒரு சின்ன 2 லைன்ல சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ நமக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம். அவர் நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்காக நீங்கள் ஆகான் இருக்கீங்க, ஓகோன் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் வரும்னு சொல்லலாம். இன்னொரு சில ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை டைவர்ட் பண்ணியும் விடலாம். இது எது உண்மை அப்படின்னு தெரியாம நிறைய பணத்தை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல தோத்து போயிட்டு நம்ம கிட்ட வந்து ஜாதகம் படிச்சு இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான அஸ்ட்ராலஜரா இருக்கக்கூடிய நிறைய பேரை உங்களுக்கு நான் கை காட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்மகிட்ட வரும்போது கட்டணம் செலுத்துவதற்கு கூட பணம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிட்டு படிச்சுட்டு இன்னைக்கு அவங்க ஒரு ஜாதகத்திற்கு 25,000 வரையும் வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியா வளர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. நமக்கு நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் நமக்கு நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய பலன்கள் எல்லாமே நீங்க ஒரு ஜோதிடத்தை பாத்துக்கலாம். பட் அவர் கரெக்டா தான் சொல்றாராங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நம்ம பயப்படாம இருக்கலாம். அப்படிங்கறதுதான் இதுல நம்ம கத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன். சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பத்தி சொல்லுங்க மேம். ஒவ்வொரு ராசிக்குமான சனி வக்ர பயிற்சி பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சனி வக்ரம் அப்படின்னா என்ன, எந்த டேட்ல வந்து அது நடக்குது? கண்டிப்பா ஒவ்வொரு கிரகத்திற்குமே வக்ரம் அப்படின்னு இருக்கும். அதுல சூரிய சந்திரனுக்கு மட்டும் வக்ரம் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற எல்லா கிரகங்களும் வக்ரம் ஆகக்கூடிய கிரகங்கள் தான். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிரகம் தன் அச்சில் நிற்கும் போது, இப்ப நம்ம ஓடுற பஸ்ல இறங்கினோம்னா எப்படி ஆகும்? கொஞ்சம் தூரம் அந்த பஸ் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு தன் அச்சில் ஒரு கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்தம்பனம் ஆயிடும்.
அந்த ஸ்தம்பனம் ஆகும்போது பாக்குறவங்களுக்கு அது பின்னாடி நகர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம வக்ரம்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே கிரகம் வந்து பின்னாடி நகர்றதெல்லாம் கிடையாது. அந்த டக்குன்னு நிக்கும் போது அது சில நிமிஷம் அது பின்னாடி போற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்கும். இப்போ பஸ் நின்னுட்டு இருக்கோம், சில பஸ் மூவ் ஆகும்போது நமக்கே நம்ம பஸ் பின்னாடி சிக்னல் எல்லாம் நிக்கும் போது கூட மூவ்மெண்ட் ஆற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த வக்ரம். அதுக்கு பேரு ஸ்தம்பனம்னு சொல்றது. சனியுடைய ஸ்தம்பனம் அப்படிங்கறது பொதுவா நம்ம இந்த சனி பகவான், நான் ஜோதிடம் படிக்கிறப்போ எனக்கு எங்க மாமனார் தான் குரு, தாய் மாமாவும் கூட. அப்ப இந்த சனி பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டங்களை கொடுப்பாருன்னு ஒரு பாடலாவே, புலிப்பாணி பாடல் மாதிரி ஒரு பாடலாவே அவரே ஓனா எழுதினது. அந்த பாடலை சொல்லிடுவாங்க. அந்த பாட்டை சொன்னோம்னா போதும், சனி பகவான் என்ன கஷ்டங்களை கொடுப்பாருன்னு அதுல வந்துடும். பாரப்பா ஏழரை சனி அஷ்டம சனியின் பலன் அதனை சொல்ல கேளு, பல தொழிலும் கெட்டுவிடும் பணத்துக்கோ திண்டாட்டம், பாடுபட்டு சேர்த்த பணம் பல வழியில் விரயமாகி பஞ்சனையில் தொயின்ற மகன் பாய் தேடி அலைவானப்பா, பால் சோறு உண்ட மகன் பழைய கூழ் தேடிடுவான், கைத்தொழிலும் கட்டுவிடும் கடன்காரர் மொய்த்து நிற்பார், கையவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள் கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார் பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார் உறவுக்காரர் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும் உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம் சிறை பயமும் உண்டாகும் பார், வீட்டினிலே உயிர் சேதம் விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பழிக்காது விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது விளைந்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றோருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள் அஷ்ட கண்டங்களும் தோன்றும் அப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவார் ஜாதகர். இதுதான் ஏழரை சனிக்கான பாட்டு. அப்ப இந்த ஒரு பாடல்லையே அந்த ஏழரை சனின்றது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அப்படியே தத்ரூபமா இருக்கும். மொத்தமா இது அதனுடைய இதுக்குள்ள அடங்கிடும். இத பாட்டை சொன்னாவே போதும், எல்லாருக்கும் கண்ணுல தண்ணி வந்துடும். இதுக்கு மேல பலனே அவங்க கேட்க வேண்டாம், எல்லாமே இதுக்குள்ளே வந்து. அதான் இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் அவரவர்களுடைய செயல்களை பொறுத்து. கண்டிப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட சனி பகவானை தான் நீதிமான்னு சொல்றோம். இவர் நமக்கு விருப்பப்பட்டு கஷ்டத்தை கொடுக்கணும்னு கொடுக்கறது இல்ல, நம்ம செய்த செயல் வினைகள் எங்கெங்கெல்லாம் அதுக்கு தான் என்ன விதைய ஊனி இருக்கோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். நம்ம நல்ல பழங்களை எடுத்துச்சோம்னா நல்ல பழமா நமக்கு கிடைக்கும். அப்ப இல்ல வெறும் முள்ளு செடியை தான் நம்ம தூவி இருக்கோம்னா முள்ளுதான் நம்மளை குத்தும். அதனால இந்த சனி பகவான், அதனாலதான் கர்மகாரகன் நீதிகாரகன்னு சொல்றது. இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே நல்ல பலன்கள் வரும். இல்ல அவர் ஆகாத இடத்துல இருக்காருன்னா நிறைய துன்பங்கள் தான் வரும். இப்ப துன்பப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப கிஃப்ட். ஆனா நல்லது நடக்கிறவங்களுக்கு இந்த வக்ரம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கஷ்டகாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால யாருக்கெல்லாம் நல்லா இல்லை, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம பார்த்துடலாம் மேம். சனி வக்ர பயிற்சியை பத்தி ரொம்ப அழகா ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க மேம். அதுவும் அந்த பாடலை கேட்கும் பொழுதே அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்தது. இன்னைக்கு சனி வக்ர பயிற்சியில முதல் ராசி மேஷராசி. மேஷராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா கொஞ்சம் ஆறுதலான ஒரு விஷயம்னு சொல்லலாம். முதல்ல நம்ம நல்ல விஷயங்களை நிறைய சொல்லலாம். ஏன்னா மேஷத்துக்கு இப்போ ஏழரை சனினால ஒரு பயம் இருக்கு. பொதுவா ஏழரை சனி என்னென்னலாம் பண்ணுன்னு ஒரு பட்டியல் லிஸ்டே போட்டுட்டாங்க. இப்ப நான் ஆரம்ப காலத்துல எங்க மாமனார் தான் எனக்கு முதல் குரு, தாய் மாமா தான். அவங்க எனக்கு பலன் சொல்லி கொடுக்கும் போதே இந்த ஏழரை சனினா என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் உண்டு பண்ணும்னு ஒரு பாடல் ஒண்ணு எழுதி கொடுத்துருவாங்க. அது புலிப்பாணி பாடல் மாதிரியே இருக்கும். ஆனா அது அவர் ஓனா எழுதின பாடல். அது அந்த ஒரு பாட்டை சொன்னாவே போதும், யார் வந்தாலும் சரண்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களும் இந்த ஏழரை சனினா. ஏன் சனி பகவானை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்கன்னா அவர் நீதிமான். நம்ம செய்த செயல்களுக்குள்ள தண்டனைய இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க உண்மையா இருக்காங்க, இவங்க பொய் பேசுறாங்க அப்படின்னு பாராபட்சமே அவருக்கு கிடையாது. அவருக்கு உள்ள நீ தவறு பண்ணிருக்க, அதுக்கான தண்டனை நீ அனுபவிக்கணும். ஏழரை சனியில யார் ஒருத்தர் எனக்கு நல்லா இருந்தேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ கண்டிப்பா அவங்க நல்லதுதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப ஏழரை சனி என்னைய பாடா சொன்னாங்க. ஆனா இததான் மேம் நிறைய கேட்போம், என்ன போட்டு பாடா படுத்திருச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க அதற்கான தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஏழரை முடிஞ்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, முடிஞ்சும் கூட எனக்கு நல்ல பலன்கள் வரலையேங்கிறவங்களுக்கு அப்ப அந்த அளவுக்கு நம்ம பாவங்களை சேர்த்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கிரகங்கள் எதுவுமே அவங்க நமக்கு நல்லதோ கெட்டதோ தரக்கூடியவங்க கிடையாது. நம்ம செய்த செயல்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பலன்களை அனுபவிக்கிறோம் அப்படிங்கறதான் எடுத்துக்கணும். இந்த மேஷத்தை பொறுத்தளவுல இயல்பா அந்த சனி பகவான் மேஷத்துக்கு நன்மை தரக்கூடியவர். ஏன்னா அவர் தான் தொழிலுக்கும் அதிபதி, அவர் தான் லாபத்துக்கும் அதிபதி. ஆனா இந்த லக்னத்திலேயே மேஷத்தினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னா நீச்சம். செவ்வாய்னா
பயப்படுவார். இதை நம்ம கிரகங்களுடைய உறவுகள்னு பிரிக்கும்போது இந்த செவ்வாய்னா படைத்தளபதி படை வீரர்கள்னு சொல்லுவோம், சனி பகவான்னா வேலையாட்கள்னு சொல்லுவோம். அப்போ இந்த படை தளபதிக்கு வேலையாள் பயப்படணும் இல்லையா, அப்படி பார்த்து செவ்வாய்க்கு பயப்படக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். ஆனா இந்த 7.5 சனி வரும்போது அங்க தளபதியவே என்ன செய்தின்னு கேட்டக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா அந்த சனி பகவானுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப லாங் டைமா ஒரு பலன்களை தர்றது அவர் தான். ஏன்னா நம்ம பூமியில இருந்து தொலைதூரம் நிற்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அந்த தொலைதூரத்துல இருந்து அவர் தரக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து மக்களால தாங்க முடியாத அளவுல தான் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாரப்பா 7.5 சனி அஷ்டம சனியின் பலன் அதனை சொல்ல கேளு, பல தொழிலும் கெட்டுவிடும் பணத்துக்கோ திண்டாட்டம், பாடுபட்டு சேர்த்த பணம் பல வழியில் விரயமாகி பஞ்சனையில் துயின்ற மகன் பாய் தேடி அலைவானப்பா, பால் சோறு உண்ட மகன் பழையகுள் தேடிடுவான், கைத்தொழிலும் கெட்டுவிடும் கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள், கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார் பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார் உறவுக்காரர் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும் உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம் சிறை பயமும் உண்டாகும் பார், வீட்டினிலே உயிர் சேதம் விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பழிக்காது விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது விளைந்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும், அண்ணன் தம்பி பகையாவார் அக்கம் பக்கம் பகையாவார், அயலிடமும் மாறிடுவார், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்துடுவாள், அஷ்ட கண்டங்களும் தோன்றும் அப்பா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு 7.5 சனி வந்தா இத்தனை பிரச்சனைகளையும் அது உண்டு பண்ணும். நம்ம அழகா அந்த கண்ணகி கோவலனுடைய அந்த இறுதி காலங்களை நம்ம இதுல எடுத்துக்கலாம். அயலூர் போயிடுவாங்க, அங்கேயும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம இதுல உதாரணங்களுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனைகளையும் அங்க கொண்டு வருவார். இதுல சொல்லப்படாத பிரச்சனைகளே கிடையாதுன்னு சொல்லலாம், எல்லாமே அதுல அடங்கிடுது. ஆமா ஆமா, இந்த பாடல் வரிகள்லயே அந்த மொத்த 7.5 சனியில என்னென்ன பிரச்சனையை ஒருத்தர் அனுபவிக்கணுமோ அது அத்தனையும் இருக்கு. இதுல 7.5 சனிக்கும் அஷ்டம சனிக்குமான வித்தியாசம் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையுமே 7.5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறவரு, இந்த அஷ்டம சனின்னு வரும்போது இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை 2.5 வருஷத்துல கொடுத்துருவாரு. அதனாலதான் 7.5 சனியை விட அஷ்டம சனிங்கிறது ரொம்ப வலிமையானது அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் மேச ராசிக்கு அவர் ஸ்தம்பனமாகிறது வக்ரமாகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 7.5 சனியின் விரயச்சனியாக இப்ப போய்கிட்டு இருக்கு. எதிர்பாராத திடீர் விரயங்களை கடந்த சில நாட்களாக ஏன் செலவாகுது எதனால செலவாகுது அப்படின்னே தெரியாமையே அவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் போய் இப்போ ஒரு நல்ல செலவாக பிரயோஜனமான செலவாக செய்யக்கூடிய ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு ஆன்லைன்ல நிறைய ப்ராசஸ் வந்துருக்கு. ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 1000 ரூபா ஒரு 5 வருஷத்துக்கு போட்டு வச்சா கூட ஃபியூச்சரில் அது அவங்களுக்கு ஓரளவு நன்மைகளை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இந்த நேரம் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. சுப வரையங்கள் இதுவரையும் கல்யாணம் தடைபட்டு இருக்கு, 7.5 சனியினால தான் தடைன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த ஸ்தம்பனம் அப்படிங்கிறது அந்த கல்யாணத்தை கெடுபலன்களை நிப்பாட்டி வச்சிடும். அதனால கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால சனி பகவானை பொறுத்தளவில் இந்த காலகட்டங்கள் மேஷத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான. அது எப்போல இருந்துன்னா ஜூலை 27 இருந்து, ஏன்னா 26 மிட் நைட்ல ஆகுது. இந்த ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11 வரையும் இந்த ஸ்தம்பன காலம் இந்த வக்ர காலம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம், எல்லா விதமான நன்மைகளுக்கும் ஒரு முன்னேற்பாடு நம்ம பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறத இதுல தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டங்கள்ல பொதுவா இவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்களை தரணும்னா யாரை வழிபட்டா இவங்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மேஷத்தை பொறுத்தளவுல இவங்க ரொம்ப உஷ்ணமா இருப்பாங்க. ஏன்னா நெருப்பு ராசி மேசம். அதுக்கு திருக்கொள்ளிக்காட்டுல இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரனை கும்பிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா அங்க வந்து சனீஸ்வரன் ஏற்கலப்பையோட இருப்பார், உழைப்புக்கு உதாரணமாக இருப்பார் அங்க. அதனால அங்க திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரனை கும்பிட்டாங்கன்னா இன்னும் கூடுதலான நற்பலன்களை இவங்க பெற முடியும். ரொம்ப அழகா சொல்றீங்க சனி வக்ர பயிற்சி என்னென்னலாம் கொடுக்க போகுது அப்படின்னு. இவங்க வீட்டுக்கு இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு உறவு இந்த சனி வக்ர காலகட்டத்துல இவங்க வாசல் படியை மிதிக்க போறாங்க அப்படின்னா அது என்ன உறவா இருக்கும்? அந்த உறவை வந்து இவங்க ஏத்துக்கலாமா, இல்ல இந்த உறவு வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவீங்களா? திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. புதுசாக வாழ்க்கை துணை அமைவதற்கு அது ஆண் பெண், இப்போ பொண்ணுக்கு இருந்தால் மாப்பிள்ளை அமையும், ஆணுக்கு இருந்தால் மனைவி அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதோட இல்லாமல் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது புது வரவு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சந்தோஷத்தையும் லாங் டைம் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு உறவுன்னா அது வந்து குழந்தை தான். அந்த குழந்தை வரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூப்பர் மேம், ரொம்ப அருமையா ஒரு சந்தோஷமான குட் நியூஸா சொல்லியிருக்கீங்க மேஷராசிக்கு. நல்ல ஒரு தகவல் மேம், நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஜாதகம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், என்னோட குடும்பத்தினருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்டயே நீங்க டைரக்டா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் டீடைல் பத்தி நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் நீங்க சொல்லுங்க, ஆன்லைன் கிளாஸ் எப்படிலாம் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி தருவீங்க? கண்டிப்பா இப்போ ஆன்லைன் கிளாஸ் இப்போ உள்ள அவசர யுகத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கு. ஏன்னா பல நாடுகள்ல இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கிறதுனால விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் கிளாஸ் நடக்குது. இந்த கிளாஸ் வந்து முதல்ல எல்லாம் ஜோதிடம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பாரம்பரியமா வரணும், தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ அப்படி கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படை வாழ்க்கை கல்வி. நம்ம எப்படி பாடத்திட்டம் படிக்கிறோமோ அதே மாதிரி இது நம்ம வாழ்க்கைக்கு. இப்போ +2 வரையும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், என்ன கத்துக்க போறோம்? எதுவுமே கத்துக்கிறது இல்ல. அந்த கணக்குகள் போடுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கும், இயல்பான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ஆனா வாழ்க்கையை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி என்னன்னா இந்த ஜோதிடம் தான். அப்ப இந்த ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு அடுத்து என்ன பலன்கள் நடக்குது, எந்த கிரகம் என்ன மாதிரியான குணத்தோட இருக்கு, அது எப்படியெல்லாம் நம்மளை அப்ளை பண்ணுது. நம்ம ஒரு சில நேரத்துல கோவப்பட்டிருப்போம், ஒரு சில நேரத்துல சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு, கோவப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு. அடுத்தவங்க கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ செவ்வாய் வேலை செய்தாட்டு இருக்கு, ரொம்ப கோவமா இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் போட்டோம். எந்த ஒரு உணர்ச்சிகளுமே 10 நிமிஷத்துக்கு மேல நிலைச்சு இருக்காது. அது அழுகையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். ஒரு 10 நிமிஷம் நீங்க சிரிச்சீங்கன்னா வயிற்று வலி வந்துடும், அதுக்கு மேல சிரிக்க முடியாது. அழுகையா இருந்தாலுமே 10 நிமிஷத்துக்கு மேல தேம முடியாது. அந்த மாதிரி அந்த நிகழ்வு ஒரு நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல அவ்வளோ ஒரு ஸ்பெசிபிக் இருக்கு. 10 நிமிஷம் அது என்ன உணர்வாக நமக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது வரையும் நம்மளால துல்லிதமா தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக, ஒரு மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கல்வியாக நீங்க இதை எடுத்துக்க முடியும். அப்ப இதை படிக்கிறதுனா உங்களுக்கு விடிய காலையில நீங்க எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வகுப்புல ஜாயின் பண்ணணும்னா ஒரு 64 வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த வீடியோவில் இந்த கிளாஸ்ல என்ன எடுக்க போறோம், நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விளக்கங்கள் அதுல இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. மற்றபடி ரொம்ப கணக்கு முறைகள் கிடையாது. அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு கூகுள் பிளே ஸ்டோர்ல டைப் பண்ணீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரே இருக்கு. அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல உங்க ஜாதக கட்டத்தை நீங்க போட்டு எடுத்துக்க முடியும். நம்ம எப்படி பலன் பார்க்கறதுங்கிறத மட்டும் தான் நம்ம வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். அது 1 மாசம் கிளாஸ் தான். 15 நாள் உங்களுக்கு சப்ஜெக்டா இருக்கும், 15 நாள் பிராக்டிகலா இருக்கும். உங்க ஜாதகத்தை, உங்க உறவுகள் ஜாதகத்தை நீங்களே போட்டு பலன் எடுக்கக்கூடிய ஒரு முறையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். சூப்பர் மேம். ஜாதகம் கத்துக்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்றது இல்லாம எளிமையா கத்துக்கலாம், அதுவும் ஒரே மாதத்துல ஜாதகம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு தோணல் இருக்கும், நம்மளும் கத்துக்கலாம், நம்ம பொண்ணுக்கோ இல்ல பிள்ளைக்கோ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஏன் திருமணம் ஆகல, நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.